உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மிஸ்டர் லேடிஸ் ஊடக ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சித்தர்கள் உலகுக்கு தந்து போயிருக்கிற பல கொடைகள் சித்தர் இலக்கியத்திலே மிக பிரதானமாக இருக்கிற ஒரு கொடை சித்த மருத்துவம். சித்த மருத்துவம் பல நோய்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் ஒரு நோய் கூட அது தீண்டாத நோய் அல்ல, எல்லா நோய்களுக்கும் அருமையான மருந்துகளை படைத்திருக்கிற ஒரு மருத்துவம் சித்த மருத்துவம். மூலிகைகள், தாது உப்புக்கள், பாஷாணங்கள், உலோகங்கள் என்று பல வகையான பொருட்களை கையாண்டு நவீன மருத்துவம் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிற உயர்ந்த சிகரத்தை தொட்ட ஒரு மருத்துவம் சித்த மருத்துவம். எனக்கு ஒரு வேதனை, நான் ஒரு பாரம்பரிய மருத்துவன். I am not a Siddha medical graduate, but I am a Siddha practitioner. தமிழ்நாடு சித்தா மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு செய்யப்பட்ட ரெஜிஸ்டர்ட் சித்தா மெடிக்கல் பிராக்டிஷனர். எனக்கு இருக்கிற ஒரு ஆதங்கம், ஒரு மருத்துவத்தை பயின்று இருக்கிறவர் அந்த மருத்துவத்திலே இருக்கிற மருந்துகளை பயன்படுத்தாமல் வேறொரு மருத்துவத்தை நாடுவது தான் கற்ற மருத்துவத்திற்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா என்னுடைய இனிஷியல், என்னுடைய அப்பாவுடைய இனிஷியலை தான் நான் போட்டுக்கொள்ளணும். அதை விட்டுட்டு வேறொரு மருத்துவத்தை நாடி நான் போகிறேன் என்றால் நான் இனிஷியலை மாத்துறேன்னு அர்த்தம். நான் சொல்லுவது வேறு மருத்துவத்தை நாடக்கூடாது என்ற பொருளே அல்ல. நமக்கு உடல்நிலை சரியில்லை, ஒரு மருத்துவத்தில் பலன் கிடைக்கவில்லை, இன்னொரு மருத்துவத்தை நாடுவது தவறல்ல. ஒரு நேரத்தில் 2-3 மருத்துவங்களை நாடுவதும் தவறல்ல, அதை சொல்லவில்லை. ஒரு சித்தா மெடிக்கலை படித்து விட்டு சித்த மருத்துவத்தை கையாளாமல் வேறொரு நவீன மருத்துவரிடத்திலே போய் ஒரு 4-5 ஆண்டுகள் வேலை பார்த்து விட்டு அங்கே இருக்கிற மருந்துகளை கற்றுக்கொண்டு வந்து நவீன மருத்துவத்தை கையாளுவது என்பது, சித்த மருத்துவ டிகிரியை வச்சுக்கிட்டு நவீன மருத்துவத்தை கையாளுவது என்பது அது முறையல்ல, சரியல்ல. இது எல்லா மருத்துவர்களுக்கும் பொருந்தும். த கிராஸ் பதி என்று இன்றைக்கு அதை ஆங்கிலத்திலே குறிப்பிடுகிறார்கள். ஒரு மருத்துவத்தை பயின்று விட்டு இன்னொரு மருத்துவத்தை கையாளக்கூடாது என்பது ஒரு மருத்துவ நேதியாகவே இருக்கிறது இன்றைக்கு. இருந்தாலும் கூட இந்த நிலை ஏன் வருகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு மருத்துவம் பயின்றவர் அந்த மருத்துவத்தை விட்டுவிட்டு இன்னொரு மருத்துவத்தை ஏன் நாடி போகிறார் என்றால், அவர்கள் கற்ற மருத்துவத்தில் அதற்கு மருத்துவம் பார்த்து தன்னுடைய வருவாயை ஈட்டிக்கொண்டு பல பிணிகளை அதிலே தீர்க்கிற வழிகளை எல்லாம் அறிந்து அவர் பயன்படுகிற வாய்ப்பு அவருக்கு இல்லை. அந்த மருத்துவத்துக்கு இல்லைன்னு இல்லை, அவருக்கு இல்லை. அதற்கு யார் காரணம்? அந்த மருத்துவத்தை பயிற்றுவித்த நாம் தான் காரணம். இதை போக்க வேண்டும். சித்த மருத்துவம் பயின்ற ஒருவர் சித்த மருத்துவத்திலேயே ஒரு மாதத்திற்கு 1 லட்சம் ரூபாயில இருந்து குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாய் வரையில் சம்பாதிப்பதற்கு வழியை நான் சொல்லித் தருகிறேன். சுதேசி மருத்துவத்தை கற்ற மருத்துவர்கள், அது சித்தாவா இருக்கட்டும், ஆயுர்வேத சித்தா டாக்டர்ஸ், ஆயுர்வேதா கிராஜுவேட்ஸ், யுனானி கிராஜுவேட்ஸ், யோகா கிராஜுவேட்ஸ், வர்மா கிராஜுவேட்ஸ் அல்லது வர்மா டிப்ளமா ஹோல்டர்ஸ், அக்குபஞ்சரிஸ்ட் என்று பல வகையான மருத்துவ அங்கீகாரம் பெற்றவர்கள், அவர்களுக்கு வருவாய் இல்லாததால்தான் அவர்கள் வேறு மருத்துவத்தை நாடுகிறார்கள் என்பதை என்னால் உணர முடிகிறது. அப்பொழுது வருவாயை தருகிற வழி அவர்களுக்கு தந்துவிட்டால் அவர்கள் ஏன் வேறு மருத்துவத்தை நாடப் போகிறார்கள்? ஆகையினால ஹெர்பல் மெடிசன்ஸ், சித்தா மெடிசன்ஸ், அவைகளை நான் பயிற்றுவிக்கிறேன். அது சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி என்று எது படித்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த சுதேசி மருத்துவத்திலே ஒரு டிப்ளமா ஹோல்டர்ஸ் அல்லது ஒரு டிகிரி ஹோல்டர்ஸா இருந்தா போறோம், அதுதான் குவாலிஃபிகேஷன். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கி அவர்களுக்கு ஒரு வருவாயை ஈட்டி தருவதற்கு, அவர்கள் மருத்துவத்திலே சிறப்புறுவதற்கு
நான் ஒரு பயிற்சி வகுப்பை ஒவ்வொரு மாதமும் நடத்துகிறேன். ஒவ்வொரு மாதமும் அது என்றைக்கு என்பதை தெரிந்து கொள்வதற்கு இப்போ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்கிறீர்களோ ஒரு தொலைபேசி எண், அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் எந்த மாதத்தில் கலந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏன்னா என்ன பலர் கேட்பார்கள், இப்படி 50 ஆண்டுகளாக நீங்கள் சித்த மருத்துவத்தில் இவ்வளவு செய்கிறீர்கள், ஒரு அறிவியலார் என்ற வகையிலே பல ஆராய்ச்சி கருத்தோடு பல உண்மைகளை சொல்லுகிறீர்கள், அவைகளையெல்லாம் மக்கள் அறிந்து கொள்வதற்கும் மருத்துவர்கள் அறிந்து கொள்வதற்கும் நீங்கள் வாய்ப்பு செய்ய வேண்டும், வழி செய்ய வேண்டும், உங்களுக்கு பின்னால் இது நிலைக்க வேண்டும் என்று என்னை பலர் கேட்பார்கள். ஆகையினாலே நானும் அதை சரியான வழிகாட்டுதலாக எடுத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன். இப்பொழுது ஆகஸ்ட் மாதம் 23, 24ஆம் தேதி 2 நாள் பயிற்சி வகுப்பு இருக்கிறது. ஏற்கனவே 20 பேர் பதிவு செய்து விட்டார்கள். ஆகையினால இந்த மாதம் புதிதாக சேருவதற்கு வாய்ப்பில்லை. அடுத்து செப்டம்பர் மாதம் சனி ஞாயிறு, கடைசி வாரம் சனி ஞாயிறில் பயிற்சி இருக்கிறது. அதிலே கலந்து கொள்வதற்கு ஏற்கனவே 15 பேர் பதிவு செய்து விட்டார்கள். இன்னும் 5 பேர்கள் பதிவு செய்து விட்டால் அதுவும் நிறைந்துவிடும். அதற்கு பின்னர் ஒவ்வொரு மாதமும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து சித்த மருத்துவத்தை பயிற்றுவிக்கிற, சித்த மருத்துவத்தை கையாண்டு அதனால் ஒரு மாதத்திற்கு மருத்துவர்கள் 1 லட்சம் ரூபாயில், குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாயில இருந்து 5 லட்சம் ரூபாய் வரையில் சம்பாதிக்கிற வழியை ஏற்படுத்தி தர முடியும் என்ற நம்பிக்கையில் இந்த அன்பு மருத்துவமனையில் அந்த பயிற்சியை நான் அளிக்கிறேன். only to the practitioners. அப்ப என்ன ஆகும், அவர்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும். உதாரணமா சொல்லுகிறேன், இன்றைக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லாதவர்களே கிடையாது. ஹைப்பர் அசிடிட்டி, ஆன்டாசிட், புளிச்ச ஏப்பம், வயிறு எரிச்சல், அஜீரணம், மலச்சிக்கல், கேஸ்ட்ரிக் எடுத்துக்கிட்ட கிரான்ஸ் டிசீஸ், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், பாருங்க 10 நோயை யதார்த்தமா இப்ப நான் உணவு பாதையில சொல்லிட்டேன். இதற்கென்று அமில மடக்கிகளை சாப்பிட்டுக் கொண்டு திரிகிறார்களே தவிர அதிலிருந்து நிரந்தரமாக குணம் தருகிற மருத்துவம் இருக்கிறது என்பதை சித்த மருத்துவர்கள் தான் உலகத்துக்கு கொண்டு போக வேண்டும். மூலிகை மருந்துகளினால் தான் அதில் நிரந்தரமான ஒரு முடிவை தர முடியும். அதை தருகிறேன் நான் என்று என்னை சொல்லவில்லை, அதற்குரிய வழியை மருத்துவம் தருகிறது. அந்த மருத்துவத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதுபோல இன்றைக்கு யூடிஐ, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், ஜாயிண்ட் பெயின், நீ பெயின், வாயில துர்நாற்றம், வாயிலே ஒரு ஃபவுல் ஸ்மெல் வருவது போல ஒரு தண்டனை உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. ஹாலிடோசிஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவார். அப்போ நாம யாரோடும் போட்டி போட போவதில்லை. ஆனால் ஒரு மருத்துவ வணிகத்திற்கு வழிகாட்டுகிறேன். எப்படி? சித்தா, யோகா, வர்மா அண்ட் முத்ரா, ஒவ்வொரு நோய்க்கும் உரிய என்ன மூலிகை மருந்து. ஏன்னா அன்பு ஃபார்மாவில் ஏறத்தாழ 120 மருந்துகளை தயாரிக்கிறோம். அவைகள் அனைத்தையும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வழி செய்து கொடுக்கிறேன். அஷ்யூர்டு, ஏன்னா கேரண்டி. இப்போ மக்கள் ஒரு நோய்க்கு மருத்துவம் பார்ப்பதற்கு எவ்வளவு செலவு செய்யவும் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் நாம் மருத்துவம் பார்ப்பவர்களாக இருக்கக்கூடாது, குணமாக்குபவர்களாக இருக்க வேண்டும். டெல் தம், வருகிற போதே சொல்லுங்கள், சரியா போச்சுன்னு சொல்லுங்க. அப்படி ஒரு அஷ்யூர்டு மருந்தை இந்த 50 ஆண்டுகால ஆய்வுலேயே நான் உருவாக்கி இருக்கிறேன். அவைகளை எல்லாம் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், கற்றுக்கொள்ளுங்கள். உங்களால செய்ய முடியலையா பெற்றுக்கொள்ளுங்கள். அதற்குரிய வணிக கழிவோடு நீங்கள் நிறைய சம்பாதியுங்கள். தமிழ் மருத்துவத்தை கற்ற தமிழ் சொந்தங்கள் செல்வச்சீமான்களாக வாழ வேண்டும். அதற்குரிய வழியை வகுத்து தருகிற ஒரு பணியை நான் செய்ய முனைந்திருக்கிறேன். அதிலே கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் அற்புதமான ஒரு வாய்ப்பை வாழ்க்கையில் பெறுங்கள். உங்கள் மருத்துவத்தையே நீங்கள் பார்த்து, இதில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானினா இந்தியன் சிஸ்டம்ஸ், அது உருதுல இருக்கிற அரேபியன் சிஸ்டமாக இருக்கட்டும், வடமொழியில இருக்கிற சான்ஸ்கிரிட்ல இருக்கிற ஆயுர்வேதாவாக இருக்கட்டும், தமிழில் இருக்கிற சித்தாவாக இருக்கட்டும், இந்த மண்ணினுடைய பாரம்பரிய மருத்துவங்கள். நமக்குள்ள வேறுபாடு இருக்கக்கூடாது. நீங்க ஆயுர்வேதா டாக்டராக இருங்கள், யுனானி டாக்டராக இருங்கள், நேச்சுரோபதியாக இருங்கள், எதை சார்ந்து இருந்தாலும் இவைகளை ஹெர்பல் மெடிசன்ஸ் என்ற வகையிலே இவைகளையும் தெரிந்து கொள்ளுங்கள், அவைகளையும் கையாளுங்கள். மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஆரோக்கியத்தை வழங்குகிற அற்புதமான பணியை நீங்கள் செய்கிற வாய்ப்பை
இந்த சித்த மருத்துவம் உங்களுக்கு கொடுக்கும். இப்ப நான் சொல்லுவது என்ன, மருத்துவமனையில் வருவர்கள் சொல்லுவேன், ஒரு ஆட்டிசம் என்று வருவார்கள், நான் சொல்லுவேன் கவலைப்படாதீர்கள், உங்கள் மகன் பேசுவான், இன்னும் 3 மாதம் பேசுவான், வந்து ஐயா நீங்க சொன்ன மாதிரியே பேசுகிறான், கவலைப்படாதீர்கள், நீங்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்பான், சொல்லுகிற செயலை செய்வான், ஒரு 3 மாதம் பொறுத்திருங்கள், 3 மாதத்தில் கழித்து வருவார். ஆமா ஐயா, he obeys my command, he listens to my words, he answers to my questions. எவ்வளவு சந்தோஷப்படுகிறார்கள். அதை யார் தந்தார்கள்? சித்தர்கள் தந்தார்கள். அவைகளெல்லாம் என்ன? அப்போ நீங்க என்ன பண்ணணும், டெஃபினட்டா ஷூரா கியூர் பண்ண முடியும் என்று சொல்லுகிற, மற்றவர்களாலே குணப்படுத்த முடியாது என்று சொல்லுகிற அத்தகைய நோய்களுக்குரிய பிணிகளுக்குரிய மருந்துகளை நான் உங்களுக்கு கற்பித்து தருகிறேன். கற்றுக்கொள்ளுங்கள் அல்லது பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வருவாயை பெருக்கிக் கொண்டால் எல்லாம் எதற்கு வேற மருத்துவத்துக்கு போக போறோம்? நம்மளால சம்பாதிக்க முடியலன்னு தானே போறோம். இதிலே போதுமான அளவுக்கு சம்பாதிக்க முடிகிறது என்றால் நமக்கு ஒரு மன நிறைவு இருக்கும். அதோடு கூட நம் கற்ற மருத்துவத்துக்கு நாம் துரோகம் செய்யவில்லை, நம்முடைய மருத்துவத்தினாலேயே நாம் மக்களுக்கு சேவை செய்கிறோம். இதுல நான் இந்த இரண்டையும் பாகுபடுத்தியே பார்ப்பதில்லை. ஒன்லி லிங்குவிஸ்டிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆயுர்வேதா அண்ட் சித்தா, ரீஜனல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆயுர்வேதா அண்ட் சித்தா. பட் அடிப்படையிலே இரண்டும் ஒரே தத்துவத்தை, பஞ்சபூத தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவைகள். வாதபித்த கபம் என்கின்ற 3 மூலக்கூறுகளை அடிப்படையாக கொண்டவைகள். ஆகையினாலே அதை அடிப்படையாக கொண்டு சித்த மருத்துவத்தை பயிற்றுவிக்கிற, சித்த மருத்துவத்தை நான் சொல்லுகிறேன், நான் அனுபவித்து அறிந்திருக்கிற விஷயங்களை ஓப்பனாக பகிர்ந்து கொள்ளுகிறேன். அதன் மூலமாக உங்களுடைய வருவாயை I assure you from 1 lakh to 5 lakhs per month ஒவ்வொரு டாக்டராலும் சம்பாதிக்க வழியை செய்ய முடியும். ஏன் why I give the ceiling from 1 lakh to 5 lakhs? என்னிடத்தில் பயிற்சி பெற்று சென்றிருப்பவர்கள் மேக்சிமம் 5 lakhs வரையில் சம்பாதிக்கிறார்கள். 1 lakh என்பது எல்லோருக்கும் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஆக அது சிறுநீரகத்தை ஆரோக்கியப்படுத்த, பேங்கரியாஸை ஆரோக்கியப்படுத்த, தொண்டையிலே வருகிற பிணிகளை ஆரோக்கியப்படுத்த, இணைப்புகளிலே வருகிற பிணிகளை ஆரோக்கியப்படுத்த, சருமத்திலே வருகிற செதில் படைகளை அகற்ற, துரத்த, தலை முடி உதிர்வதை நிறுத்த, புது முடிகளை முளைக்க வைக்க, இளநரையை மாற்ற, நீரிழிவை கட்டுப்படுத்த, இருதயத்திலே வருகிற பல்வேறு பிணிகளுக்கு மாற்று காண, இப்படி பல்வேறு தீர்க்க முடியாது என்று சொல்லப்படுகிற நோய்களுக்கெல்லாம் சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்கிறது. அவைகளை எல்லாம் நான் மருந்தாக மாற்றி இருக்கிறேன். அவைகளை அறிந்து கொள்ள, அவைகளை தெரிந்து கொள்ள, அவைகளை கையாண்டு மக்களுக்கு சேவை மூலமாக உங்கள் வருவாயை பெருக்க. 2 விஷயம். ஒன்று, மெடிக்கல் பிராக்டிஸில் மருத்துவம் பார்ப்பதனாலே பணம் சம்பாதிப்பது. இன்னொன்று, மருத்துவ சேவை செய்வதனாலே வருவாய் பெறுவது. 2க்கு வித்தியாசம் இருக்கிறது. மருத்துவத்தை வணிகமாக தொழிலாக செய்து பணம் சம்பாதிப்பது இட்ஸ் எ பிசினஸ். ஆனால் சித்தர்கள் காட்டிய வழி என்னன்னா, மருத்துவத்தை கையாண்டு மக்களுக்கு சேவை செய்து அதனால் கிடைக்கிற வருவாயில் தான் சிறப்புற வாழ்வது. அந்த வழியை நீங்கள் பெறுவதற்கு நான் வழி செய்து கொடுக்கிறேன். கலந்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். நான் அறிந்ததை திருமூலன் சொல்லுவான், நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறை பொருள் சொல்லிடில் ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம், தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. என்ன, நான் கற்றதை உலகுக்கு சொல்ல வேண்டும். அதுதான் திருமூலன் சொன்னது, உலகுக்கு சொல்லி போன செய்தி. அப்படி நான் அறிந்திருப்பதை கரவாது உங்களுக்கு அளிக்க காத்திருக்கிறேன். இப்படி சுதேசி மருத்துவம் கற்ற மருத்துவர்களே வாருங்கள், கற்றுத்தருகிறேன். நானே உணவளிக்கிறேன், கட்டணம் இல்லை, மதிய உணவு, 2 வேளை ஸ்நாக்ஸ் அண்ட் டீ, தொடர்ந்து வகுப்பு காலையில் 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரையில். கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் ஐயங்களை எல்லாம் நீக்கிக் கொள்ளுங்கள், உலக மக்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்குங்கள். அதனோடு நீங்கள் வேண்டிய பொருளீட்டுதலையும் பெறுங்கள். நலமுடன் பல்லாண்டு வாழ்க. சித்த மருத்துவமும் சித்தர்களும் சுதேசி மருத்துவர்களும் நலமுடன் பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.